ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா வீடே மணக்க மணக்க சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட நல்லா உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக மணக்க மணக்க சூப்பராக வரும். இப்போ இந்த காளான் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த பிரியாணி நம்ம சாதாரணமாக நம்ம சாப்பாட்டு அரிசி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசி, 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 2, கூடவே ஒரு அன்னாசி பூ. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டு தான் நமக்கு இந்த பிரியாணிக்கே நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. இஞ்சி பூண்டு விழுது இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக அதை பயன்படுத்திக்கலாம், இல்லைனா இஞ்சி பூண்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 4 கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பிரியாணி இந்த பிரியாணி பாட்டில் செய்ய போகிறோங்க. இண்டஸ் வேலியிலேருந்து நமக்கு இந்த பிரியாணி பாட் அனுப்பியிருக்காங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சதுங்க, ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதனால் அடிப்பிடிக்காது. இது மூடியோடவே வந்துடும். 2 சைடு நல்ல ஒரு கைப்பிடியும், அடிப்பகுதி நல்லா பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமாக கொடுத்துருக்காங்க. அடிப்பகுதி ஃப்ளாட்டாக இருக்கனால நீங்கள் இதை தாராளமாக ஸ்டவ் டாப்லேயும் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 12% ஆஃபர் வரும். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பிரியாணி பாட்டில் தாங்க பிரியாணி செய்ய போகிறேன். நீங்கள் நல்லா அடிகனமான எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது குக்கரில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியே எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி அரிசியோ அல்லது சீரக சம்பா ரைஸ்லையோ செய்யும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனையும் போகட்டுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போய் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு அரிசிக்கும் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இதெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் நல்லா இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தயிர் சேர்க்குறனால பிரியாணி நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப புளிப்பு இல்லாமல் லேசான ஒரு புளிப்பு இருக்கக்கூடிய தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காளான் பீஸை சேர்த்துடலாம். காளான் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 4 கட் பண்ணிக்கோங்க, சின்ன காளானாக இருக்குன்னா 2 கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வெந்து வரும்போது அப்போ தான் பீஸ் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். காளான் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், காளான்லேருந்தே இந்த மாதிரி தண்ணி விடும். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதாவது சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸோ அல்லது சீரக சம்பா ரைஸோ சேர்க்குறீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசியை போட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தட் தாங்க. எப்பயுமே பிரியாணி செய்யும்போது அடிகனமாக இருக்க பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அடிப்பகுதி உங்களுக்கு ஒட்டாமல் வரும், அடிப்பிடிக்காமல் இருக்கும்.
அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் புதினாயும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த புதினா இந்த டைமில் சேர்க்குறனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே நல்லா வெயிட்டாக இருக்க ஏதாவது ஒரு பொருள் வச்சுருங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் சரியாக 15 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா சரியாக ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக மணக்க சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.